السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பைந்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் அவன் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் பரிமாறப்பட வேண்டிய நேசம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் பரிமாறப்பட வேண்டிய அன்பு, இந்த நேசம் என்கின்ற பகுதியை இன்றைக்கு நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம், அல்லது அறிந்தும் சுயநலவாதிகளாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய அன்பில் நாம் சுயநலவாதிகளாக இருக்கிறோம், அல்லது இந்த அன்புதான் ஈமானின் அடையாளம், இந்த அன்புதான், இந்த அன்பு இருக்கின்றவர்களிடம்தான் ஈமான் இருக்கிறது, இந்த அன்புதான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், இந்த அன்புதான் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் நிழலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்தும் அசால்ட்டாக, கவனஈனமாக அல்லது சுயநலவாதிகளாக நாம் இருக்கிறோம். இந்த அன்பை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கொள்கைவாதிகளுக்குள்ளால் அன்பு மிகவும் பரிமாறப்பட வேண்டிய இந்த பாசம், நேசம், ஒருவருக்கொருவர் அன்பாக விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு நேசத்தோடு இருக்க வேண்டிய இந்த நேசம் இன்றைக்கு சுயநலவாதியாக இந்த அன்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், இந்த அன்பை தன்னுடைய மனைவி மீது செலுத்துகிறோம், தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகின்றோம், தன்னுடைய பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்துகின்றோம், தன்னுடைய நெருங்கிய உறவினர் குடும்பத்தவர்கள் மீது அன்பு செலுத்துகின்றோம். அதை தாண்டி கொஞ்சம் வெளியிலே போவதாக இருந்தால் எங்களுக்கு எந்த நண்பன் மூலம் லாபம் கிடைக்குமோ, பிரயோஜனம் அளிக்குமோ அந்த நண்பர்களுடனான அன்பு, இப்படித்தான் எங்களுடைய அன்பின் வட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனைவி, பிள்ளை, பெற்றோர், நெருங்கிய உணர்வு, பாசி கிடைக்கிற நண்பன், இவர்களோடு இந்த அன்பு சுருங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் பரிமாறப்பட வேண்டிய, இருக்க வேண்டிய அன்பு, நேசம் என்பது
இந்த உறவுகளை தாண்டிய நேசம். நான் பெற்றெடுத்த பிள்ளையை நேசிப்பதை விடவும் கொள்கைவாதி இன்னொரு கொள்கைவாதியை நேசிக்கணும். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற நீங்கள் உங்களுக்குள் உங்களுடைய தாய் தந்தையர்களை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய நெருங்கிய உறவுகள், உங்களோடு கூட பிறந்த சகோதரர்களை விட நீங்கள் இந்த அன்பை கொள்கைவாதிகளாக இருக்கிய உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு இந்த அன்பு இல்லாததனால் தான் எங்களுக்குள்ளால் முகம் பார்த்து பேசுவது கூட குறைந்து போயிருக்கிறது. அதிகமான ஊர்களில் கொள்கைவாதிகள் இன்றைக்கு அதாவது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பள்ளிவாசல், அவர்களுக்கென்று ஒரு நிர்வாகம், அவர்களுக்கென்று ஒரு சமூகம் உருவாகிவிட்டது. இப்ப அவங்களுக்குள்ளால வளர்க்கப்பட வேண்டிய மார்க்கம், பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய சத்தியம், அழைப்பு பணிகள் வீரமாக நடக்க வேண்டிய அந்த தருணத்தில் எங்களுக்குள்ளால பிரச்சனை, எங்களுக்குள்ளால் மனஸ்தாபங்கள், ஒருவரை முகம் பார்த்து பேசுவது கஷ்டமாக இருக்கிறது. ஒருவரை பார்த்து சலாம் சொல்லுவது, சப்புல வந்து நின்றால் காலோடு கால் சேர்த்து வைத்து தோளோடு தோல் சேர்த்து வைத்து தொழுவதற்கு கூட மன உள்ளத்துக்குள்ளால் உறுத்துகிறது இன்றைக்கு கொள்கைவாதிகளுக்குள்ளால். இதன் அடையாளம் என்னவென்றால் அவன்கிட்ட ஈமான் இல்லை. நீ வெறுமனே வந்து நிற்கிறாய், வெறுமனே நீ உன்னை கொள்கைவாதி என்று சொல்லிக் கொள்கின்றாயே தவிர உனக்குள்ளால ஈமான் இல்லை என்பது அர்த்தம். இந்த அன்பை நீ தெரியாம புரிந்து கொள்ளவில்லை. அன்புள்ள சோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எங்களுக்குள்ளால் ஒருத்தர் ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தவறை கொள்கைவாதிகளுக்குள்ளால் ஒருவர் ஒரு தவறு செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியான தவறு? ஒருவர் என்ன செய்கிறார், வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருவர் சாப்பாட்டுக்கு அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்ப கொள்கைவாதி சாப்பாட்டுக்கு தானே கூப்பிடுறார். இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு இபாதத் தானே, உணவளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒன்றுதானே என்பதற்காக வேண்டி சாப்பாட்டுக்கு போகிறார். ஆனால் அவருக்கு தெரியாது அங்கே கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது என்று தெரியாது. இவரை வெறுமனே நாங்கள் ஒரு சாப்பாடு ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், நீங்களும் வாங்க என்று உறவினர் என்ற அடிப்படையில் அழைத்திருப்பார்கள். இப்படி இவர் போகின்ற பொழுது அந்த ஊருக்கு போய் அங்க அந்த குடும்பத்தினருடைய வீட்டுக்கு போய் அந்த விருந்தில் பங்கெடுக்கிற நேரம் தான் அவருக்கு கேள்விப்படுகிறது, பிள்ளைக்கு 40க்குரிய சாப்பாடாம் அல்லது 40ஆம் கத்தத்துக்குரிய சாப்பாடாம் என்கிற செய்தி அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறது. இது உண்மையிலேயே அவர் வேண்டும் என்று செய்த ஒரு தவறாம் இல்லை, யதார்த்தமாக நடந்த ஒன்று. அவருக்கு தெரியாமல் அங்கு போயிருக்கிறார். இத அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதி பார்த்துட்டான்னு வைங்க, என்ன கொள்கை பேசுறானுகள் இவனுகள், என்ன கொள்கைவாதி இவனுகள் என்று விமர்சித்து அந்த கதை உங்களோட ஊருக்கு வந்ததுக்கு பின்னால அவர் பெரிய கொள்கைவாதியம் கத்தம் தின்ட்டு வந்திருக்கிறாரு, கத்த சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் என்று நம்மட கொள்கைவாதி அந்த இரக்க குணம் மற்றதன் காரணத்தினால் விமர்சிக்க ஆரம்பித்து விடுவான். உண்மையிலே அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையில் அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், சாப்பாட்டுக்கு தான் போயிருக்கிறார், என்ன சாப்பாடு என்பது அவருக்கு தெரியாது. அங்கு போனதற்கு பின்னால் தான் அவருக்கு அது தெரிய வந்திருக்கிறது. உடனே அவர் அந்த பள்ளியில போய் படுத்தெலும்பி வந்திருப்பார். ஊர்ல போன பயணம் அப்படியே அந்த சாப்பாட்டில் கலந்து கொள்ளாமல், அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளாமல் பள்ளிவாசலுக்கு போய் கொஞ்சம் தூங்கி விட்டு வந்திருப்பார். இதை நாம் அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த நிலையை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால், அன்பு எங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவரை நாம் கடிந்து விமர்சித்து நீ எல்லாம் என்ன கொள்கைவாதி என்று விமர்சிப்போம். அப்படியான ஒரு நிலை உருவாகும். அன்புள்ள சோதரர்களே, இந்த அன்பு எங்களுக்குள்ளால் அதிகம் வளர்க்கப்பட வேண்டும். இந்த பெற்றோருடனான அன்பு, பிள்ளைகளுடனான அன்பு, மனைவி மீதான அன்பு, குடும்பத்தவர்கள் மீதான அன்பு இருக்கிறது. இது எங்களுடைய ரத்தத்துக்குள்ள வளர்ந்த உண்டு, வளர்ந்திருக்கிற உண்டு. ஆனால் வளர்க்க வேண்டிய அன்பு, கொள்கைவாதிகளுக்குள்ளால் நானும் நீங்களும் பரிமாறிக்கொள்ள வேண்டிய அன்பு, ஒருவரை விட்டு கொடுக்காமல் ஒருவர் மீது பாசம் செலுத்தி அவர் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை அழகான முறையில் அவருக்கு சுட்டிக்காட்டி அவரோடு சரியான முறையில் அதை கையாளுகின்ற உணர்வு இந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் வரும் சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற அந்த ஆரம்பத்தில் உள்ள நபித்தோழர்களுக்கு எதை ஆரம்பமாக விதைத்தார்கள்? அவருடைய உள்ளத்தில் எதை விதைத்தார்கள்? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கின்ற கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் விதைக்கிறார்கள். அப்போ ஒருத்தருடைய உள்ளத்தில் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சத்திய கொள்கையை ஏற்றிருக்கிறானாம், அவன் என் சகோதரன், அவன் என் சகோதரன். அவன் ஒரு தவறு செய்கிற பொழுது ஏண்ட நானா, ஏண்ட தம்பி, ஏண்ட நெருங்கிய உறவுகள், ஏண்ட பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது நான் எப்படி அன்போடு எப்படி பாசத்தோடு நான் அந்த தவறை திருத்துகின்ற விஷயத்தில் கையாளுவேனோ அதே முறையை நீ உன்னுடைய உறவல்லாத, உன்னுடைய குடும்பம் அல்லாத, உன்னுடைய இரத்தம் அல்லாத யாரோ ஒருவன் இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறான், அவன் ஒரு தவறு செய்கிற பொழுது நீ எப்படி உன் பிள்ளையை திருத்துவதற்கு கையாண்டாயோ, நீ எப்படி உன் சகோதரனை திருத்துவதற்கு யுக்தியை கையாண்டாயோ, அது போன்று நீ உன் சகோதரனை, அது யாரோ உறவல்லாத உன் கொள்கை சகோதரனை நீ கையாள வேண்டும், அவனுடைய குற்றங்களை திருத்தி கொடுக்க வேண்டும். இதை விட்டுட்டு ஒரு தவறு செய்து விட்டால் அவர் கொள்கைவாதியம், வாய் நிறைய கொள்கை பேசுறது என்று விமர்சிக்கிறோம் என்றால் உண்மையில் எங்களுடைய உள்ளத்தில் இந்த அன்பு இல்லை என்பது அர்த்தம். அல்லாஹு தஆலா சூரா முஜாதலா என்ற அத்தியாயத்திலே சொல்லுகின்ற பொழுது, சூரா முஜாதலா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகின்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நபியே மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசித்த ஈமான்தாரிகளை, அந்த மூமின்களை நபியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிக்கின்ற புறக்கணிக்கின்ற அந்த மக்களோடு நேசம் பாராட்டுகின்றவர்களாக மூமின்களை நபியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். மூமினுடைய நேசம் காபிர் மீது இருக்காது. இறைவனை நிராகரிக்கின்ற இறை தூதரை புறக்கணிக்கின்றவர்களோடு நேசம் இருக்காது. யாரோடு நேசம் இருக்கும்? அவனுடைய சத்திய பாதையை ஏற்றிருக்கிற அந்த கொள்கைவாதிகளோடு தான் அவனுடைய நேசம் இருக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றான், வலவ் கானூ ஆபாஹும், அப்படி இறைவனை விரோதிக்கின்ற புறக்கணிக்கின்ற இறை தூதரை விரோதிக்கின்ற அவர்கள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நேசம் கொள்ளுகின்றவர்களாக மூமின்கள் இருக்க மாட்டார்கள். வலவ் கானூ ஆபாஹும் அவ் அப்னாஹும், அவன் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் பெற்றெடுத்த பிள்ளையை கூட கொள்கைக்கு அப்பால் இருக்கிறான் என்றால் அவர்களை நேசிக்க மாட்டான், கொள்கைக்குள்ளால் இருக்கின்றவர்களைத்தான் நேசிப்பான். அவனோடு கூட பிறந்த இரத்த சொந்த சகோதரர்கள் இவர்களை கூட இவன் நேசிக்க மாட்டான், கொள்கைவாதிகளை நேசிப்பான். அவனுடைய குடும்பத்தவர்கள், ஏனைய குடும்பத்தவர்களை கூட இவன் நேசிக்க மாட்டான், அவர்கள் கொள்கைக்கு வெளியால் இருக்கின்ற காரணத்தினால். இப்ப யாரை நேசிப்பார்கள்? கொள்கைவாதிகளுக்குள்ளால் நேசம் இருக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவங்கள உள்ளத்தில் தான் நாம் ஈமானை எழுதிவிட்டோம். வஅய்யதஹும் பிரூஹிம் மின், அவர்களைத்தான் நான் ரூஹை கொண்டு உறுதிப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஈமானில் பலம் மிக்கவர்கள் யார் தெரியுமா? கொள்கைவாதிகளுக்குள்ளால் அன்பை பரிமாறிக் கொள்கின்றவர்கள், கொள்கைக்கு வெளியால் இருக்கின்றவர்களோடு அன்பு காட்டுகின்றவர்கள் அல்ல என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் ஏராளமான வசனங்களில் இறைவன் இதை பற்றி பேசுகிறான். நேசம் என்பது கொள்கைக்குள் இருக்க வேண்டும், நேசம் என்பது மூமின்களோடு தான் நேசம் பாராட்ட வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லுகின்றான். ஆக அன்புள்ள சோதரர்களே, ஈமானின் அடையாளம் எம்முடைய நேசம், எம் கொள்கைவாதிகள் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகத்தை சுளித்துக் கொண்டும் புறக்கணித்துக் கொண்டும் வெறுத்துக் கொண்டு அவனுடைய வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் கூட
போகாமல் அதை புறக்கணித்து அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட நோய் நலம் விசாரிக்க செல்லாமல், ஏன் அவர் இருவருக்கு மத்தியில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு அவர்கள் புறக்கணிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களும், இது ஈமான் உள்ளவர்களுடைய தன்மை அல்ல, குணம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய உறவுகள் அல்ல, எங்களுடைய கூட பிறந்தவர்கள், நாம் பெற்றெடுத்தவர்களை விடவும் எம்மை பெற்றவர்களை விடவும் அவர்கள் கொள்கைக்கு வெளியிலால் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எம்மோடு கொள்கைவாதிகளாக பயணிக்கிற எங்களுக்குள்ளால் அன்பு இருக்க வேண்டும். பாருங்கள், முதல் நபி, முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்கிறான். எந்த ஒரு வாப்பாவும் தன்னுடைய மகன் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிற நேரம் அவன் விபச்சாரம் செய்திருந்தால் கூட காப்பாற்றுவதற்கு தான் முயற்சிப்பான். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் ஒரு வாப்பா ஒரு மகன் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிற நேரம் தன் உயிரை பணயம் வைத்து சரி கூட தன் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், அதிகம் பேசப்படுகின்ற சம்பவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த வெள்ள பிரளயத்தின் பொழுது கப்பலை கட்டுகிறார்கள். கப்பலிலே ஈமான் கொண்டவர்கள் மட்டும் ஏற்றப்படுகிறார்கள், மிருகங்களும் பறவைகளும் ஏற்றப்படுகிறது. வெள்ளம் வருகிறது, தன்னுடைய மகன் மூழ்கின்ற காட்சி கண் முன்னால் பார்க்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏண்ட மகன் இறைவா, இன்னபினி மின் அஹ்லி, அவன் ஏண்ட மகன், என் குடும்பத்தை சார்ந்தவன் ரப்பே என்று வாப்பா அந்த உணர்வோடு தன் மகன் மூழ்கின்றதை பார்த்து இறைவனிடத்திலே மன்றாடுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் ஓண்ட குடும்பம் கிடையாது, ஒன்ற ரத்தம் தான், நீ பெத்தெடுத்தவன் தான், இல்ல அவன் கொள்ளைக்கு வெளியில இறைவனை நிராகரித்தவன் என்பதனால் அவன் உனக்கு மகன் கிடையாது. இதுக்கு பிறகு அவன் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சவன் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு வாப்பா மகன் என்ற அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள் இந்த ஒரு நிலையை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அன்பு இருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கிறார்களே ஈமான் கொண்டவர்கள், யார் என்றே தெரியாதவர்கள், தான் செய்த கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளையை கப்பலில் ஏற்ற முடியவில்லை, ஏற்றக்கூடாது, அவன் மீது அன்பு காட்டக்கூடாது. யாரோ ஒருவன் ஈமான் கொண்டு உன் கப்பலில் இருக்கிறானே அவனோடு நீ நேசம் பாராட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? அவன் கொள்கைக்கு வெளியிலே இருப்பதனால் கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கிற மிருக பறவைகளை விடவும் அவன் அற்பமாக பார்க்கப்பட வேண்டியவன் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்குள்ளால் அன்பு பரிமாறப்பட வேண்டும், எங்களுக்குள்ளால் அன்பு அதிகம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய மார்க்கம் சொல்லப்படுகிற ஆரம்பத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற கொள்கை விதிக்கிறார்கள். அந்த கொள்கையின் விதைப்பு தான் இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு மத்தியிலே யாராவது ஒரு ஆம்பளை நம்மளோட ஊருக்குள்ள கல்யாணம் முடிச்சு வந்துட்டாருன்னா அவனை எப்படி பார்ப்பார்கள்? வந்தான் வரத்தான் என்று பார்ப்பார்கள். இப்படி ஒரு மனோநிலை, ஒரு வரட்டு புத்தி, ஒரு கேவலமான சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? வந்தான் வரத்தான் என்பதை என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றவர்கள், இது ஒரு ஜாஹிலியா காலத்தில் கூட இல்லாத ஒரு கேடுகட்ட ஒரு பழக்கம். நம்மள ஊருக்குள்ள அப்படி ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு வந்துட்டாருன்னா அவரை எப்பொழுதும் என்ன செய்வது? வெளியில இருந்து வந்த ஊர்வாசி அல்ல, ஊரால் அல்ல என்று பிரித்து பார்ப்பது. இத்தனைக்கும் அவர் கொள்கைவாதியாக இந்த கொள்கை பள்ளிவாசலுக்குள் இருப்பார். அவரை எப்படி பார்ப்பது? எங்கோ இருந்து வந்தால் நம்முடைய ஊரான் அல்ல என்று பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே ஏற்படுத்தி வைக்கிறார்களே சகோதரத்துவம், அதனால் அவர்கள் வந்த முஹாஜிர்களை வந்தான் வரத்தான் என்று பார்க்கவில்லை, புறக்கணிக்கவில்லை. தான் திருமணம் முடித்திருக்கின்ற 3 மனைவிகளை தான் திருமணம் முடித்திருந்தால் அந்த சகோதரராக ஏற்படுத்தி வைக்கப்படுகின்ற அந்த முஹாஜிருக்கு அந்த மக்காவாசி காட்டட்டும், அவர் காட்டட்டும், என் 3 மனைவிகளில் ஒரு மனைவியை காட்டட்டும்
நான் உடனே தலாக் சொல்லி அவள் இத்தா இருக்கட்டும், அவளை அவன் திருமணம் முடிக்கட்டும் என்று விட்டு கொடுக்கின்ற நிலைக்கு அவர்கள் உருவாகினார்கள் என்றால் இதை ஜீரணிக்க முடியுமா சகோதரர்களே? தன் மனைவியை அங்கு வெறும் கையோடு வந்திருக்கிற அந்த முஹாஜிர்களுக்கு தியாகம் செய்கிறார்கள் என்றால் இது எதனால் வருகிறது? அன்பு இருந்தால் மட்டும்தான், பாசம் இருந்தால் மட்டும்தான். சொத்துல பாதியை கொடுக்க முன் வந்தார்களே, சொத்தை கொடுக்க முன் வந்தாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுப்போமா? நமக்கிட்ட எவ்வளவு காணி இருக்கிறது, எவ்வளவு வசதி இருக்கிறது. யாரோ ஒரு கஷ்டப்பட்டவன் நம்முடைய பள்ளிக்குள்ள இருக்கிறான் என்றால் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளம் எவ்வளவு இடம் கொடுக்கும். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உள்ளத்தில் விதைக்கிறார்களே நேசம், சொத்தை கொடுக்க முன் வந்தார்கள், சொத்துல பாதியை கொடுக்க முன் வந்தார்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்களுக்கு ஒப்படைக்க முன் வந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அந்த அன்சாரிகளை பார்த்து சொல்கிறான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தனக்கே தேவை இருந்தாலும், அவர்கள் தனக்கு தேவை இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அது தேவை என்றால் அதை கொடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுகிறான். இது அன்பின் வெளிப்பாடு சகோதரர்களே. அதனால் தான் எங்கோ இருந்து வந்த கருப்பினத்தை சேர்ந்த, ஹபஷாவில் இருந்து வந்த கருப்பினத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள் அந்த நபி தோழர்கள். யார்? உம்மா வாப்பா. அந்த ஜாஹிலியா காலம் எப்படி? பரம்பரைக்கு முன்னுரிமை, குலம் கோத்திரம், உயர்ந்த குலம் கோத்திரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள். அந்த நபி தோழர்களும் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் எங்கோ இருந்து வந்த பிலாலை நேசித்தார்கள். முஅத்தின் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய முஅத்தின் என்று அழைக்கப்பட்டார்கள். அவருடைய பாங்கு ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்னால் பிலால் பாங்கு சொல்ல மாட்டார்களா, அந்த சப்தத்தை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் நபி தோழர்கள். இந்த நேசம் எங்கிருந்து வந்தது சகோதரர்களே? அடிமையாக இருந்த பிலாலை நேசித்தார்கள். எங்களுக்குள்ள பாருங்கள் நேசம். எங்கோ இருந்து வந்த சுஹைப் ரோம் தேசத்திலிருந்து வந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள் அந்த மக்கள். குலம் கோத்திரத்தை கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருந்தவர்கள், எங்கோ இருந்து வெறும் கையோடு வந்தவர்கள். சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். பாரசீகத்திலிருந்து வந்தவர், வெறும் கையோடு வந்தவர். அவரே சொல்கிறார், நான் சுமார் 10 தலைவர்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டவன் நான் என்று சொல்கிறார். அவ்வளவு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை நேசித்தார்கள் சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அந்த நபித்தோழர்கள் எல்லாம் நேசித்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த நேசம் எங்களுக்குள்ளால் வளர வேண்டும், இந்த நேசம் எங்களுக்குள்ளால் வேறு ஒன்ற வேண்டும். இன்றைக்கு எங்களுக்குள்ளால் பாருங்கள், இந்த நேசம் இல்லாததனால், ஒருத்தர் ஒரு தவறு செய்கின்ற பொழுது இந்த நேசம் உள்ளத்தில் இல்லாததனால், ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார் என்று வைங்க, அவரை போய் எப்படி கண்டிக்கிறது, எப்படி அந்த தவறை திருத்துவது, அந்த விஷயத்தில் எப்படி கையாள்வது என்றால், அவனை நீ எல்லாம் ஒரு கொள்கைவாதி, பெருசா கொள்கை பேசிட்டு இருக்கிறாய் என்று அவனை விமர்சித்து விடுவார்கள். அங்கள பக்கத்தில் இருக்கிறவன் கூட யாரிடத்தில் குற்றத்தை சொல்லுகிறோமோ, குற்றம் செய்தவர் என்னவாவர், நீ பெரிய யோக்கியன், நீ பெரிய யோக்கியன், நீ உண்ட குடும்பத்தை வைத்து பாரு, நீ உண்ட புள்ளைய வைத்து பாரு, நீ என்ன திருத்த வர தேவையில்ல, உண்ட குடும்பத்தை வைத்து பாரு, உண்ட புள்ள இப்படி திரிகிறான், அப்படி திரிகிறான், உண்ட மகள் இப்படி திரிகிறான், உண்ட மனைவி இப்படி திரிகிறான் என்று விமர்சிக்கின்றவர்கள் ஒரே கொள்கைக்குள் இருக்கிறார்கள். ஒரு தவறு செய்கின்ற பொழுது, திருத்த போகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் ஏற்கின்ற மனோநிலையில் இல்லை. காரணம் என்ன? நேசம் இல்லை. அவன் ஏண்டா எனக்கு வந்து சொன்னான், அவன் சொன்னது ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறை திருத்த வேண்டும், இல்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே தப்பிக்க முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லவா அவன் வந்து சொன்னான். அதை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலை உன்னிடத்தில் இல்லையே, அவனை விமர்சித்து விட்டாயே என்றால் உண்மையில் உன்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லை என்பது அர்த்தம் சகோதரர்களே. அப்படி என்றால் எங்களுக்குள்ளால் இந்த அன்பு வளரணும். சொல்லுகின்றவர்கள் கூட இன்றைக்கு தவற திருத்த போறாங்களே, அவங்க கூட உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு பொறாமைய, ஒரு வஞ்சகத்தை, ஒரு மனஸ்தாபத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் போய் அவர்கிட்ட போய் பேசுறது. அப்ப இந்த மனோநிலையில போய் ஒருத்தர் ஒரு தவற சுட்டி காட்டும் பொழுது அவன் எப்படி எப்படி கையாளுவான்? நீ எல்லாம் ஒரு கொள்கைவாதி என்று சொல்லும் போது அவனுக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டொப்ல ஏறும். அப்படி அல்ல. அதனால தான் இஸ்லாம் சொல்லுவது, அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். உன்னை நானும் ஒரு தவறு செஞ்சா, உன்னை தம்பி ஒரு தவறு செஞ்சா நீ எப்படி கையாள்வாய்? அதுபோலதான் உன் உறவல்லாத யாரோ ஒருவன் தவறு செய்கின்ற பொழுதும் உன்னுடைய கையாளுகின்ற முறை அப்படி இருக்க வேண்டும்.
உண்ட பிள்ளையை கையாளுவது, பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது எவ்வளவு இறக்கமாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசலுக்குள்ள இன்றைக்கு பிள்ளைகள் வருகிறார்கள், வார நேரம் காலை கழுவிட்டு வருவான். அப்படியே காலை கழுவிட்டு வரும்போது கொஞ்சம் என்ன செய்யும், டைல்ஸ் பிடித்து இருப்பதனால அந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் சேர்த்து தன்மை இருக்கத்தான் செய்யும். உடனே அந்த பிள்ளையை கண்டித்து விட்டால், ஒழுங்கா காலை கழுவிட்டு வர தெரியாதா, இப்படியா காலை கழுவிட்டு வர்றது, பாரு காலெல்லாம் சேரு என்று ஏசினா அவன் உள்ள எப்படி இருக்கும்? அப்ப ஏண்ட புள்ள அப்படி வாராண்டால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? ஒழுங்கா காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வேற யாரோ ஒருத்தன் மகன் என்று வரும் பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தை உண்மையிலேயே அன்பின் வெளிப்பாடு அல்ல, அன்பின் வெளிப்பாடு அல்ல. எங்களுக்குள்ளால் இந்த அன்பு இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளால தவறு செய்யும் பொழுது அழகான முறையில் கையாள பழகிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில பேசணும். யாரோ ஒருத்தன் பெற்றவனா இருந்தாலும் சரி. இன்றைக்கு ஒரு பிள்ளை கிட்ட போய் அப்படி இப்படி காலை கழிட்டா ஒழுங்கா காலை கழிட்டு சொன்னா அவன் போய் வாப்பட்ட போய் சொல்லுவான். பாப்பா அங்க இருக்கிறவர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போகும். இப்படியான ஒரு நிலை ஒரே கொள்கைக்குள் இருந்து கொண்டு, அன்புள்ள சோதரர்களே, இந்த நிலை எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது என்றால் சரியாக அன்பு பரிமாறப்பட வேண்டும். அன்பு ஒருவருக்கு ஒருவர் நேசம் காட்ட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாயியன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேசம் எங்களுக்குள்ளால் வேரூன்றி வளர வேண்டும். இந்த நேசம் வேரூன்றி வளரவில்லை என்று சொன்னால், நாம் வளர்க்கவில்லை என்றால் இந்த சத்திய மார்க்கம் வளருவது தடையாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு ஆரம்பத்திலே அன்பை விதைத்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அன்பு இருந்தது. அதனால் தான் ஆரம்பத்திலே பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹிஜ்ரி 8 எங்கிருந்து முஹாஜிர்கள் துரத்தப்பட்டார்களோ அந்த பகுதி அந்த மக்காவையே வெற்றி கொள்ளுகின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுக்கிறார். ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். இது எதனால் ஏற்பட்டது? அவர்கள் எல்லோரும் ஒரே அணியில் இருந்தார்கள், ஒரே பாசத்தோடு இருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு அன்பு பரிமாறப்பட்டது என்று சொன்னால், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தக் யுத்தத்தின் பொழுது அவருடைய கையிலே ஒரு அம்பு பாய்கிறது. அந்த அம்பினால் அந்த பாய்ந்த அந்த காயத்தினால் இரத்தம் பீரிட்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சாம்பலை கொண்டு கூட அதை நிறுத்தி பார்க்கிறார்கள், இரத்தம் நிக்கிற மாதிரி இல்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், இதிலேயே எனக்கு மரணம் என்று நினைக்கிறேன் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால், ஹந்தக் யுத்தம் நிறைவேற்றதற்கு பின்னால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளியிலே கொண்டு வந்து அவரை குடியமர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தினந்தோறும் அவரை நோய் நலம் விசாரிக்க போய் வருவார். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை, ஒரு ஈட்டிதான் உயிர் போகின்ற ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதோடு நபித்தோழர்களும் போவார்கள். அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போவார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை சில நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னை பார்க்க வருவார்கள். சஅத் இப்னு முஆத் சொல்லக்கூடிய செய்தி, என்னை பார்க்க வருவார்கள். பார்த்து விட்டு வந்து வெளியிலே பள்ளிவாசலுக்குள் உள்ளால் இருந்து கொண்டு அழுவார்கள். என்னுடைய அந்த நிலையை பார்த்து அழுவார்கள். அவர் அழுகின்ற சத்தம் கூடாரத்துக்குள் இருக்கிற எனக்கு கேட்கும் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அன்பு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளால் இருந்த அன்பு பாருங்கள். அதுவும் அவர் முஹாஜிர் அல்ல, மக்காவிலிருந்து வந்தவர் அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசிகள், சஅத் இப்னு முஆத் மதீனாவாசி. எவ்வளவு நேசம் பாருங்கள். அவருக்கு ஒரு காயம் என்றால் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் கடின சித்தம் கொண்டவர் என்று சொன்னால் அவருடைய கண்களே கண்ணீர் வடிக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள், அவர்களுக்குள்ளால் எவ்வளவு அன்பு வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஆக அன்புள்ள சோதரர்களே, இந்த அன்பு எங்களுக்குள்ளால் வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். இந்த அன்பு வளருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும், ஈமான் கொள்ளாத வரை உங்களுக்கு சொர்க்கம் போக இயலாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொள்ளாத வரையில் உங்களுக்கு சொர்க்கம் போக முடியாது என்கிறார்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கிட்ட ஈமான் வராது எதுவரைக்கும் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டாத வரை, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத வரையில் நீங்க உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் குடியமராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஈமான் குடியமராது விட்டால் உனக்கு சொர்க்கம் போக இயலாது என்றார்கள். நேசம் தான் ஈமானை உள்ளத்தில் குடி வைக்கக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமாம், இதா ஃஅல்துமூஹு, அதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் தஹாபபதும், ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்குள்ள நேசம் வளரும் என்றார்கள். அப்சு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். இதுதான் நேசம் வருவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணம். பெரிய காரணங்கள் எதுவும் சொல்லல, சலாத்தை சொல்லுங்க. இன்றைக்கு சலாம் சொல்லுவதிலும் சுயநலவாதி. சலாத்தை கூட சிலவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றதுக்கு ஒரு கௌரவ குறைச்சல். இப்படியான ஒரு நிலையை பார்க்கிறோம். பணக்காரன் ஏழையை பார்த்து சலாம் சொல்வதற்கு, ஒரு ஏழை பணக்காரனத்தை பார்த்து சலாம் சொல்வது, ஒரு மாணவனை பார்த்து சலாம் சொல்ல, மாணவன் சேர பார்த்து சலாம் சொல்ல ஒரு கௌரவ குறைச்சல், பயம். மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம், சலாம் சொல்லு, உள்ளத்தில் அன்பு வளரும். அன்பு வளர்ந்தால் அதுதான் ஈமான வளர்க்கும். அந்த ஈமான் தான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த ஒரு சின்ன காரியத்தில் சலாத்து சொல்றதுல நாம் காட்டுகின்ற பொடுபோக்குத்தனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான தூக்கி எறிந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது பொய்யாகாது என்பது எனக்கும் உங்களுக்கும் உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் பொய்யாகாது, அது வஹி. அன்புள்ள சோதரர்களே, ஒரு சின்ன பொடியன் ஒருவனுக்கு ரோட்ல போகும்போது பெரிய ஒரு ஆள் நீங்க சின்ன பொடியவத்தன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போய் பாருங்க. இன்னொரு நேரம் அவனை காணும் பொழுது நீங்க சலாம் சொல்றதுக்கு முன்னால அவன் பாஞ்சி சலாம் சொல்லுவான் என்று அவ்வளவு இறக்கம் அவனுக்குள்ள வந்து சாதாரண ஒரு சகஜ நிலையை அவன் அடைந்து கொள்வான். இது போற நேரம் எல்லாம் முகத்தை உருக்கி பிடிச்சிட்டு போனான், அவன் அகல பக்கத்தை பார்த்துட்டு போவான். ஒரு நாள் நல்லெண்ணம் உருவாகாது. இந்த சலாம் சொல்லுவதில் ஒருவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணம் உருவாகும். சலாம் புறக்கணிக்கப்பட்டால் அவனுடைய உள்ளத்திலே குரோதங்களும் வஞ்சகங்களும் உருவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவருக்கு ஒரு சலாத்து சொல்லுங்க, காண்ற நேரம் சலாம் சொல்லுங்க. பாப்பா மகனுக்கு சொல்றதுக்கு வெக்கம், உம்மா மகனுக்கு சொல்றதுக்கு வெக்கம், நானா தம்பிகளுக்குள்ள சலாம் சொல்றது வெக்கம். இது அன்பை இல்லாமலாக்கும். அன்பு இல்லா போனா ஈமான் இல்லை, ஈமான் இல்லா போனா சொர்க்கம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் ஏன் பொடுபோக்காக இருக்கிறோம்? ஆக அன்புள்ள சோதரர்களே, அதிகம் ஒருவருக்கு ஒருவர் சலாத்தை பரப்பிக் கொள்வோம். இதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடக்கூடிய ஒன்று. சலாத்தை சொன்னா உள்ளம் வெறுமை அடைந்து விடுகிறது. அவனோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் கூட. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 நாளைக்கு மேல ஒருத்தனோட பேசாம இருக்காதே. அப்ப என்ன செய்யணும்? அடுத்தது சலாத்தை சொல்லணும். முழு கோபம் குரோதமும் கலைந்து போய்விடும். காண்ற நேரத்தில் சலாம் சொல்லுங்கள். ஒரு சிவருக்கு முன்னால நீங்க ஒருத்தருக்கு சலாம் சொல்லிட்டு போறீங்க, சிவரை தாண்டி அதே ஆளை காண்டீங்கன்னா மர சலாம் சொல்லுங்க. இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல். ஏன்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை எல்லாம் அது கலைந்து எரிந்து விடும். ஆக அன்புள்ள சோதரர்களே, எங்களுக்குள்ளால் கொள்கைவாதிகள் உங்களுக்குள்ளால் அதிகம் ஒருவரை காண்கிற பொழுது முகமலர்ச்சியோடு சலாத்தை பரிமாறிக்கொள்வோம். இது உள்ளத்தில் ஈமானை வளர்க்கக்கூடியது, அன்பை வளர்க்கக்கூடியது. அந்த அன்புதான் ஈமானை வளர்க்கக்கூடியது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வா கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.